السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக. ஸலவாத்தும் கருணையும் நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் அகில முஸ்லீம்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணையும் பரக்கத்தும் நிறைவாக நிரப்பமாக குறைவின்றி உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மை எல்லாம் வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹுவினுடைய பள்ளியிலே ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சொர்க்க பூஞ்சோலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூட்டும் உயர்ந்த பாக்கியத்தை நசீபை அல்லாஹு நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்கள் அகில முஸ்லீம்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளைய தினம் டிசம்பர் 6, நமக்கெல்லாம் தெரியும், ஒரு 500 வருடங்கள் பழமை வாய்ந்த பாபர் மஸ்ஜித் என்ற அல்லாஹ்வினுடைய பள்ளியை அநீதியான தீர்ப்பின் மூலமாக இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு அதிலே ராமர் கோயில் கட்டப்பட்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலே வாழக்கூடிய அத்துணை முஸ்லிம்களுடையும் தூக்கத்தையும் எடுத்த அந்த நாளாக தினமாக நாளைய தினம் இருக்கிறது. அதுதான் தீர்ப்பு வந்து விட்டது, அங்குதான் கோயில் கட்டப்பட்டு விட்டது, ஜீவோவெல்லாம் பாஸ் ஆகிவிட்டது. இனி அதிலே என்ன செய்ய முடியும்? மீண்டும் மீண்டும் ஏன் அந்த டிசம்பர் 6ஐயே எடுத்து நீங்கள் பேசுகின்றீர்கள்? ஒரு 30 ஆண்டு காலங்கள் அதற்காக வேண்டி போராடினோம், பலவிதமான முயற்சிகள் செய்தோம், எல்லாம் பயனளிக்காமல் போய்விட்டது என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். அந்த கேள்வியை நான் குர்ஆனிடத்திலே கேட்டேன். திருக்குர்ஆனிடத்திலே இதே கேள்வியை நான் கேட்கின்ற பொழுது குர்ஆன் சொன்னது, வ அன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ, நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய பள்ளிகளாகிறது அது அல்லாஹுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. குர்ஆன் சொன்னது அல்லாஹ்வினுடைய பள்ளிகளாகிறது, வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய அந்த ஆலயம் குறிப்பாக மஸ்ஜிதுகளாகிறது அல்லாஹுக்கு சொந்தமான இடம். ஃபலா ததுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹுக்கு சொந்தமான இடத்திலே வேறொருவரை அங்கு அமர்ந்து அழைக்கக்கூடாது என்ற பதிலை குர்ஆன் கொடுத்தது. அப்பொழுதுதான் தெரிந்தது, நம் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய அழுத்தமான ஒரு தகவலை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. என்னவென்றால், பள்ளிவாசல் என்று எப்பொழுது கட்டப்பட்டு துவங்கப்பட்டு தச்சை செய்யப்பட்டு அதற்குண்டான வேலை பாடுகள் எல்லாம் நிறைவு செய்யப்பட்டு அங்கு பள்ளிவாசல் என்பதாக தீர்மானமாகிவிட்டதோ, அது கியாமத் நாள் வரைக்கும் அது பள்ளியாகத்தான் இருக்கும் என்ற ஒரு தகவலை நம் மார்க்கம் நமக்கு சொன்னது.
அதிலே நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்யலாம், அபகரிக்கலாம், மோசடி செய்யலாம், இருந்த பள்ளியை நீங்கள் இடிக்கலாம், இடித்ததற்கு பிறகு அதே பள்ளியிலே நீங்கள் கோயில்களை கட்டலாம். இது போன்று எத்தனை காரியங்களை நீங்கள் செய்தாலும் சரி, பள்ளிவாசல் இடம் அது பள்ளிவாசல் தான் என்ற ஒரு விஷயத்தை குர்ஆனும் ஹதீஸும் நம்மளுடைய ஷரியத்தினுடைய மார்க்கமும் அழகான முறையிலே நமக்கு சொல்லித் தருகிறது. அப்பொழுதுதான் நமக்கு ஒரு விஷயத்தை அழுத்தமாக நம் மார்க்கம் சொல்லுகிறது. நாம் இழந்து விட்டோம் என்ற அந்த ஆதங்கத்திலே நாம் இருக்க வேண்டாம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இழந்ததை மீண்டும் மீட்டிக் கொடுப்பான் என்ற உத்வேகத்தோடு, தைரியத்தோடு, நம்பிக்கையோடு என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் இருங்கள் என்ற விஷயத்தை சொன்னதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு டிசம்பர் 6 அந்த பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைவுகூரக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் கண்டிப்பாக அந்த இடத்தை நமக்கு மீட்டி கொடுப்பான் என்ற அந்த நம்பிக்கையும் சேர்த்து நீங்கள் மக்கள் இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சில தகவல்களை மட்டும் நாம் அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். சங்கைக்குரிய பெருமக்களே, பாபர் மஸ்ஜித், அந்த மஸ்ஜித் ஒரு 500 ஆண்டுகால மஸ்ஜித். அது அந்த மஸ்ஜிது சில வருடங்கள் இபாதத்து நடைபெற்றது. அதற்கு பிறகு பல வருடங்கள் அதிலே இபாதத்து நடைபெறவில்லை. மஸ்ஜிதுடைய இடிப்பு நமக்கு சொல்லித்தரக்கூடிய முதல் காரியம் அல்ல. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடங்களை நீங்கள் எழுப்புவது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அந்த பள்ளிவாசல்களையும் அல்லாஹ்வினுடைய வணங்கக்கூடிய அந்த இடங்களையும் கடைசி வரைக்கும் நீங்கள் உயிர்ப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. அதிலே அமல் செய்யாமல், தொழுகாமல், இதர பல வணக்க வழிபாடுகள் புரியாமல் அதை அப்படியே போட்டுவிட்டு பராமரிப்பு செய்யாமல் அதை பழுதடைய வைத்து அதை நாம் கண்டுகொள்ளாமல் இருந்ததனுடைய ஒரு விளைவாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு சின்ன பாடத்தை புகுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அது நம் கையை விட்டு சென்று விட்டது. இந்த பாபர் மஸ்ஜிதுக்கு அடுத்ததாக எந்த பள்ளியும் நம்மை விட்டு சென்று விடக்கூடாது. எந்த மதரசாக்களும் நம்மை விட்டு சென்று விடக்கூடாது. வக்ஃபுக்கு சொந்தமான அனைத்தும் நம்மை விட்டு சென்று விடக்கூடாது என்பதிலே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்ற அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு பாபர் மஸ்ஜிதினுடைய இடிப்பு நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமான பெருமக்களே, அன்று வந்த தீர்ப்புகள் எல்லாம் நமக்கு தெரியும். அதிலே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவர்கள் ஹதீஸை எடுத்து தீர்ப்பாக சொன்னார்கள். ஹதீஸினுடைய வாசகம், நபிமொழியினுடைய வாசகத்தை எடுத்து தீர்ப்பு வழங்கினார்கள். ரஞ்சன் கோகா என்று சொல்லக்கூடிய நீதிபதி அவர் வாசித்து வருகின்ற பொழுது ஒரு குழந்தை கூட சிரிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு பாபர் மஸ்ஜித் குறித்து. இந்த பாபர் மஸ்ஜித் இருந்த இடத்திலே கோயில் இதற்கு முன்னால் இருந்ததாக எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அதிலே ராமர் பிறந்ததற்குண்டான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அந்த பாபர் மஸ்ஜிதை இடித்தது ஒரு கொடூர குற்றம். இடித்தவர்களும் குற்றவாளிகள். இப்படியெல்லாம் வரிசையாக சொல்லி வரக்கூடிய அவர் அந்த வரிசையிலே சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்களுக்கு தனியாக 5 ஏக்கர்கள் நிலத்தை நாம் கொடுத்து விட்டோம். அங்கு சென்று நீங்கள் பள்ளியை உருவாக்கி அங்கு நீங்கள் பிரம்மாண்டமான பள்ளி கட்டி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்லுவார். ஏன் தெரியுமா? நான் சொல்லல, உங்க முஹம்மது நபி சொன்னார் என்று சொல்லுவார். எப்படி? ஜுஇலத் லியல் அர்து மசாஜிதா, இந்த பூமியெல்லாம் உங்களுக்கு பள்ளிவாசலாக ஆக்கப்பட்டிருக்கின்றது என்பது உங்கள் நபிகள் நாயகத்தினுடைய கருத்து. இந்த ராமர் கோயில், அதாவது இந்த பாபர் மஸ்ஜிதில் இருந்த இந்த இடத்தில் தொழுதால் மட்டும்தான் உங்களுக்கு தொழுகை கூடுமா? அப்படியல்ல. நீங்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலே நீங்கள் தொழுதாலும் உங்களுக்கு தொழுகை கூடும். ஆனால் எங்களுக்கு அப்படி அல்ல. எங்களுடைய கோயில்கள் குறிப்பிட்ட இடத்தில் நாங்கள் வணக்க வழிபாடுகள் புரிந்தால்தான் எங்களுக்கு வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ஒரு தகவலை முன்வைத்து, ஆகையால் நாங்கள் கொடுத்த அந்த 5 ஏக்கர் நிலத்திலே நீங்கள் தொழுதாலும் உங்களுடைய தொழுகை கூடும். ஜுஇலத் லியல் அர்து மசாஜிதா என்பதாக உங்கள் நபிகள் நாயகம் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். பூமியெல்லாம் உங்களுக்கு பள்ளியாக ஆக்கி தரப்பட்டிருக்கின்றது என்ற
ஒரு விஷயத்தை முன்வைத்தார். கண்ணியமான பெருமக்களே, இந்த ஹதீஸு எதற்காக சொல்லப்பட்டது? ஒரு ஹதீஸு, ஒரு நபிமொழி வருது அப்படின்னா அந்த நபிமொழியை எதற்காக வேண்டி நபிகள் நாயகம் பயன்படுத்தினார்கள் என்பதை பார்க்க வேண்டுமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கருத்து என்னவென்றால், உங்கள் ஊர்களிலிருந்து நீங்கள் வெளியூர்களுக்கு சென்று விட்டீர்கள், வெளியூர்களுக்கு சென்ற நீங்கள் அங்கு அங்கும் இங்குமாக சுற்றி பார்க்கின்றீர்கள், பள்ளிவாசல்கள் இல்லை, இல்லாத ஒரு தருணத்திலே நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே கருத்திலே சொல்லப்பட்டதே தவிர, ஒரு வீட்டிலே ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார், உடல்நிலை குறைவு காரணமாக அவரால் பள்ளிக்கு வர முடியவில்லை, வர முடியாததின் காரணமாக, உடல்நிலை சரியில்லாததின் காரணமாக அவர் தொழுகையை விட்டுக் கொள்ளலாமா? இல்லை, அவர் வீடுகளிலே தொழுது கொள்ளலாம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டதல்லவா? பிரயாணத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இடையிலே நிற்பதற்குண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமையப்பெறவில்லை, நீங்கள் இருந்த அந்த வாகனத்தின் மீதே நீங்கள் தொழுது கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டதல்லவா? இதையெல்லாம் அவர்கள் மறு ஆய்வு செய்யாமல் வெறுமனே அந்த ஹதீஸை சொல்லி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முன்வைத்து அவர்கள் செய்த அநீதிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, மஸ்ஜித் எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு வார்த்தை தெரியுமா? மஸ்ஜித் அப்படிங்கிறது சுஜூதிலிருந்து வந்த வார்த்தை. நம்ம சுஜூதுன்னு சொல்றோமா இல்லையா? சுஜூதுண்டா நம்மளுடைய தலையை கீழே வைத்து அல்லாஹுக்கு சிரம்பணிதல், இது நம்ம தொழுகையில செய்கிறோம். இந்த சுஜூதிலிருந்து வந்ததுதான் மஸ்ஜித். சுஜூது செய்யக்கூடிய இடங்கள், அல்லாஹுவை வணங்கக்கூடிய அந்த இடங்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹுவை வணங்கக்கூடிய அந்த இடங்கள் இருக்கல்லவா, அந்த இடத்தை கண்ணியப்படுத்துவது, பாதுகாப்பது, அதற்குண்டான பராமரிப்பு வேலைகளை செய்வது இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது தார்மீக கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதையும் திருமறை நமக்கு சொல்லித் தருகிறது. வமன் யுஅzzிமு ஹுருமாத்தில்லாஹ், அல்லாஹ் திருமறையில சொல்றான், எவர் ஒருவர் அல்லாஹுவினுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ, அதை பராமரிக்கிறாரோ, அதற்குண்டான மரியாதையை செய்கிறாரோ, அந்த பள்ளியிலே இபாதத்து வணக்க வழிபாடுகள் புரிந்து அந்த பள்ளிக்கு உயிரோட்டம் கொடுக்கின்றாரோ, ஃபஹுவ கைருல் லஹு இன்த ரப்பி, அல்லாஹுவினுடைய புறத்திலிருந்து அவருக்கு மகத்தான நற்கூலியை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருக்கு வழங்குவான் என்ற இந்த ஆயத் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் அதுதான். நம்முடைய வீட்டை பாதுகாப்பதை போன்று, நம் குடும்பத்தை பாதுகாப்பதை போன்று, நம் பிள்ளைகளை பாதுகாப்பதை போன்று, நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிகளை பாதுகாப்பதை போன்று ஒருபடி மேலாக நம்மளுடைய முஹல்லாவினுடைய பள்ளிகளை, அந்தந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அந்தந்த பள்ளிகளை அந்த மக்கள் பாதுகாப்பது மிக கட்டாயமான கடமையாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறை வேதத்தின் மூலியமாக நமக்கு சொல்லித் தருகின்றான். கண்ணியமான பெருமக்களே, இந்த பள்ளிவாசல்கள் என்பது ஒற்றுமையினுடைய கேந்திரங்கள், ஒற்றுமையினுடைய கேந்திரங்கள். தொழுகையிலே நிற்கக்கூடிய அந்த சஃபினுடைய அமைப்பு, தொழுகையிலே நிற்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய அமைப்பு, பெரியவன் சிறியவன் என்ற ஏற்றத்தாழ்வு இல்லாமல், பணக்காரன் ஏழை என்ற ஏற்றத்தாழ்வு இல்லாமல், எந்த ஒரு நிறத்தினுடைய ஏற்றத்தாழ்வு இல்லாமல், மொழியினுடைய ஏற்றத்தாழ்வு இல்லாமல், எல்லோரும் ஒரு சேர்ந்து ஒரே அணியிலே தோளோடு தோல் உரசி, காலோடு கால் உரசி, தக்பீர் கட்டி கொண்டு தொழக்கூடிய அந்த அமைப்பு இருக்கல்லவா, ஒற்றுமையினுடைய கேந்திரங்களாக உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ நபர்கள் பள்ளியில சஃப்ல நிக்கிறத பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. குத்துச்சண்டை வீரர் இஸ்லாத்திற்கு வந்தது எதை பார்த்து? பள்ளியினுடைய அமைப்பை பார்த்தல்லவா, தொழுகையிலே நிற்கக்கூடிய அந்த வரிசையினுடைய அந்த நிலையை பார்த்தல்லவா, அந்த ஒன்று அவருக்கு அந்த கருப்பினத்தை சார்ந்த அந்த குத்துச்சண்டை வீரர் முகம்மது அலிக்கு இஸ்லாத்தினுடைய ஹிதாயத்தினுடைய நசீபை அல்லாஹ் நசீபாக்கினான். நம் இனத்திலே வெளுத்தவர்கள் வெள்ளையர்கள் நம்மை ஒதுக்குகின்ற இத்தருணத்திலே எல்லோரும் ஒரு சேர நிற்கின்றார்களே, ஒரே தட்டிலே சாப்பிடுகின்றார்களே, ஒன்றாக பேசுகின்றார்களே என்ற ஒரு அற்புதமான அந்த உயர்ந்த நற்குணம் இந்த பள்ளியிலே இருப்பதை பார்த்த அவர்
இஸ்லாத்திற்குள்ளே வருகிறார். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட பள்ளிவாசல்களை எப்படியும் கட்டிவிடலாமா? அப்படிப்பட்ட பள்ளிவாசலை எப்படியும் கட்டிவிடலாமா என்றால் எப்படியும் கட்ட முடியாது. மார்க்கம் சொல்கிறது, ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்திலே பள்ளியை கட்டிவிடாதே. முதல் விஷயம், யாருடைய இடத்தையும் ஆக்கிரமிப்பு செய்து அதிலே பள்ளியை நீ கட்டிவிடாதே. அபகரிப்பு செய்த விஷயத்திலே உன்னுடைய பள்ளிவாசலை கட்டிவிடாதே. அல்லாஹ்வுடைய பள்ளியை கட்டிவிடாதே. மோசடி செய்து அந்த இடத்திலே வரக்கூடிய அந்த இடத்திலே பள்ளிவாசலை கட்டிவிடாதே. ஹராமான வருவாய் வரக்கூடிய அந்த வருவாயை வைத்து உன்னுடைய பள்ளிவாசலை நீ கட்டிவிடாதே என்பதாக வரிசையாக பள்ளியை கட்ட வேண்டும் என்றால் எப்படி இடம் வாங்க வேண்டும், அந்த இடத்தினுடைய வில்லங்கத்தை எப்படி பார்க்க வேண்டும், அந்த இடத்திற்கு எப்படி நாம் காசு கொடுக்க வேண்டும், அது இனாமாக வந்ததா, வக்ஃபின் மூலியமாக வந்ததா, அபகரிக்கப்பட்டு வந்ததா, மோசடியின் மூலியமாக வந்ததா என்பதையெல்லாம் தீர ஆய்வு செய்து அதற்கு பிறகு பள்ளியை நீங்கள் வாங்கிய அடுத்த கணமே அல்லாஹுக்காக வேண்டி அதை வக்ஃபு செய்தாக வேண்டும் என்ற அற்புதமான பள்ளி கட்டி, அதாவது பள்ளியை கட்டுவதற்குண்டான அந்த வழிமுறையை நம்மளுடைய மார்க்கம் அழகான முறையிலே சொல்லித் தருகிறது. மக்கா மிகப்பெரிய சான்று அதற்கு. அனுதினமும் பார்க்கக்கூடிய மக்கத்துல் முக்கர்ரமா அரை வட்டம் ஒன்று இருக்கும். மக்காவை நம்ம சுற்றி வர்றோமா இல்லையா? தவாஃப் செய்யும் பொழுது அந்த மக்காவுக்கு அந்த கட்டிடத்திற்கு பக்கத்திலேயே அதை ஒட்டி ஒரு அரை வட்டம், அரபியில ஹத்தீம்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த அரை வட்டம் எப்படி வந்தது என்ற வரலாற்றை ஆய்வு செய்கின்ற பொழுது, அப்துல் முத்தலிப் பள்ளியை புனர் நிர்ணயம் செய்கின்ற பொழுது, அதை புதுப்பித்து கட்டும் பொழுது மக்காவிலே நின்று கொண்டு எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுத்தார். எல்லோரும் வந்தார்கள். எல்லோரிடத்திலையும் சொன்ன வார்த்தை அதுதான், பள்ளிவாசல் மக்காவை கட்டப்போகிறோம், இதற்குண்டான நிதி தேவைப்படுகிறது, ஆகையால் அனைவர்களும் நிதியை கொண்டு வந்து கொடுங்கள் அல்லாஹ்வினுடைய இல்லத்தை கட்டுவதற்காக வேண்டி என்று சொல்லும் பொழுது எல்லோரும் நிதிகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். தத்தமது பங்களிப்பை வந்து செய்தார்கள். அப்பொழுது அப்துல் முத்தலிப் என்ன செய்தார்கள் தெரியுமா? வந்த அந்த நிதியிலிருந்து ஒரு சில நிதிகளை அப்படியே ஒதுக்கினார்கள். ஒதுக்கிவிட்டு சொன்னார்கள், இதெல்லாம் ஹராமான முறையில் சம்பாதிக்கப்பட்டு வந்த பணங்கள், தடுக்கப்பட்ட அந்த விஷயத்தின் மூலியமாக சம்பாதிக்கப்பட்டு வந்த பணங்கள், பொருட்கள், பொருளாதாரங்கள், ஆகையால் இது நமக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு ஹராம் இல்லாமல் ஹலாலான முறையிலே சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தை மட்டும் கொண்டு வந்து கொடுங்கள், அதன் மூலியமாகத்தான் கட்டப்படும் என்று சொல்கின்ற பொழுது ஹராமான சம்பாத்தியத்தில் உள்ளவர்கள் எல்லாம் விலகிச் சென்றார்கள். ஹலாலான சம்பாத்தியம் மட்டும் வந்தது, கட்டுவதற்கு பொருளாதாரம் இல்லை. ஆகையால் அதை பகுதியாக கட்டிவிட்டு அந்த அரை வட்டத்தை போட்டார்கள். அந்த அரை வட்டம் இருக்கல்லவா, அதுவும் காபா தான், அதுவும் என்னதான், அதுவும் மக்கா தான். காசு ஹலாலான காசு இல்லை என்பதற்காக வேண்டி ஒரு பள்ளி கட்டுவதில் கூட அதனுடைய வருமானம் மிகச் சரியாக இருக்க வேண்டும், எப்படியும் பள்ளியை கட்டிவிடலாம் என்பது என்ற அடிப்படையிலே அவர்கள் கட்டவில்லை. அதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மஸ்ஜிதுல் ஹராம் கட்டப்பட்ட அந்த வரலாற்றினுடைய நிகழ்வு நமக்கு சிறந்த பாடமாக நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் அதைத்தான் கேட்கின்றோம். உலகத்திலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான பள்ளிவாசல்கள் உலகத்திலே இருக்கிறது. ஏதாவது ஒரு பள்ளி பட்டா இல்லாத பள்ளிகள் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இல்லை. பள்ளியை தவிர்த்து மற்ற ஆலயங்களை இதே கேள்வியை கேட்டு பாருங்கள். பட்டா இல்லாத ஆலயங்கள் தான் நிறைய அதிகமாக இருக்கும். புறம்போக்கிலே கட்டப்பட்ட ஆலயங்கள் தான் நிரப்பமாக அதிகமாக இருக்கும். அபகரித்து கட்டப்பட்ட ஆலயங்கள் தான் அதிகமாக நிரப்பமாக இருக்கும். ஒரு பள்ளிவாசல் உலகத்திலே ஒரே ஒரு பள்ளிவாசல்கள் பட்டா இல்லாமல் அபகரிப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்டது என்பதாக ஒன்றை காட்ட முடியுமா? இந்தியாவுக்குள்ளே காட்ட முடியுமா? தமிழகத்துக்குள்ளே காட்ட முடியுமா என்றால் கண்டிப்பாக இருக்காது. அவ்வளவு நேர்த்தியாக அழகான முறையிலே நாம் பள்ளிகளினுடைய ஆவணங்களை சரி செய்து அதை நாம் கட்டி வைத்திருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். சங்கைக்குரியவர்களே, அதே போன்று பள்ளிவாசல்களுக்கு
இலவசமாக இடம் கொடுக்கின்றார்கள் என்றால், அந்த இலவசமாக வாங்கக்கூடிய அந்த இடம் இருக்கல்லவா, பள்ளி கட்டுவதற்காக வேண்டி, அதற்கு கூட நாம் ரொக்கமாக பணம் கொடுக்க வேண்டும் என்பதாக நம் மார்க்கம் சொல்கிறது. பணம் கொடுக்க வேண்டும், ஏதாவது ஒரு பணத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்து மஸ்ஜித் நபவி கட்டுவதற்காக வேண்டி இடம் தேர்வாகிறது. அந்த நேரத்தில் சஹ்லு சுஹைல் அப்படிங்கிற 2 அனாதை குழந்தைகளுக்கு சொந்தமான இடம்தான் அந்த மஸ்ஜித் நபவி இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த இடம். இப்போ 2 பேரும் வர்றாங்க, சின்ன பிள்ளைங்க 2 பேரும் வந்து, அல்லாஹ்வின் ரசூலே, இந்த இடத்தை பள்ளிக்காக வேண்டி நாங்கள் இலவசமாக தருகிறோம் என்று சொல்கிறார்கள். இலவசமாக தருகிறோம் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இலவசமாக வேண்டாம், இதை ரொக்க பணமாக கிரயம் கொடுத்து நாங்கள் வாங்கிக் கொள்கின்றோம் என்பதாக பணத்தை கொடுத்து வாங்கினார்கள். இப்போ பணம் கொடுத்து வாங்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து ஒரு தகவல் என்னவென்றால், பின்னால் வரக்கூடிய அந்த சந்ததியினர்கள், எங்களுடைய மூதாதையர்கள் தான் மஸ்ஜித் நபவிக்கு இடம் ஃப்ரீயாக கொடுத்தார்கள் என்ற உரிமை அவர்கள் கொண்டாடிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இந்த பள்ளிவாசலினுடைய இடம், அதனுடைய அமைப்பு, அதை சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்தையுமே யாரும் தனிநபர் உரிமை கொண்டாடக்கூடாது என்ற அழுத்தமான தகவலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிகழ்வின் மூலியமாக இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். பள்ளிவாசல் ஏன் பள்ளி, நீ தொழுகக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. எப்போ பள்ளிவாசல் ஆயிருச்சோ எல்லாரும் தொழுகலாம், பள்ளியிலே எல்லாரும் தொழுகலாம், எல்லாருக்கும் சொந்தமானதுதான் அந்த பள்ளி. காரணம், அந்த பள்ளியினுடைய பெயரே மஸ்ஜிது, அல்லாஹுவினுடைய பள்ளி, நமக்கு சொந்தமானதல்ல, அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஆகையால் அல்லாஹ்வுக்கு சொந்தமான அந்த பள்ளிகளை அனைவர்களும் பயன்படுத்தி இபாதத்து செய்யலாம் என்ற அந்த விஷயத்தையும் பள்ளியினுடைய அந்த வரிசையில நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட பள்ளியினுடைய பாரம்பரிய வரலாறு நிறைந்திருக்கக்கூடிய நாம் அபகரிக்கப்பட்ட இடத்தை நாம் எடுப்போமா? அடுத்தவருக்கு சொந்தமான இடத்தை நாம் எடுப்போமா? வரலாற்றில் எவ்வளவு நிகழ்வுகள் இருக்கிறது. நபிமார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனிலே பதிவாகி இருக்கிறது, பைத்துல் மக்தஸை கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இடம் தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த நேரத்திலே ஒரு அற்புதமான இடம் ஒன்று அவர்களுக்கு அமைகிறது. ஆனால் அந்த இடத்திலே ஒரு அனாதை குழந்தைகளுடைய பாத்தியமான, அவர்களுக்கு சொந்தமான அந்த வீடுகள் எல்லாம் அதற்குள்ளே இருக்கிறது, அவர்களுடைய இடம் இருக்கு. அப்போ வந்து கேட்குறாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் வந்து பைத்துல் மக்தஸை கட்டும்படி அல்லாஹ் எனக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கான், நான் இந்த பள்ளியை கட்டணும், இங்கே இந்த இடத்துல உங்கள் இடத்த கட்டலான் இருக்கேன், இந்த இடத்த எனக்கு கொடுங்க, அதற்குண்டான கிரயத்தை உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 2 பேரும் தர மறுக்கிறாங்க. 2 பேரும் என்ன செய்கிறாங்க, இல்லை இது எங்களுடைய சொத்து, இதை நாங்கள் தர முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க. அப்போ உள்ளத்தில் அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சான், நம்ம தானே அரசர், நம்ம தானே ஆண்டு கொண்டு இருக்கின்றோம், நாம் அவர்களிடமிருந்து எடுத்துக்கொண்டால் அவர்களால் என்ன செய்ய முடியும் என்ற எண்ண ஓட்டம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திலே வந்த உடனேயே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வஹியை இறக்கி சொன்னான், ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடம், அபகரிப்பு செய்யப்பட்ட இடம், அனாதைகளுக்கு சொந்தமான அந்த இடம், மோசடியின் மூலியமாக வந்த இடம், ஹராமான வருவாயின் மூலியமாக வரக்கூடிய அந்த இடத்தை ஒருபொழுதும் அதிலே நீங்கள் கை வைத்து விடாதீர்கள் என்ற வஹியை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இறக்கி, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகவல், அடுத்தவருக்கு சொந்தமான ஒரு இடம், அவர் பெரியவரோ சின்னவரோ, வசதி உள்ளவரோ வசதி இல்லாதவரோ யாராக இருந்தாலும் சரி, அதை ஒருபொழுதும் அதிலே நீங்கள் கை வைக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பாடத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி தந்தான். என்ன காரணம், வரலாறுகள் மாற்றி அமைக்கப்பட்டு இங்கு மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்படுகிறது. நீதிமன்றங்கள் விலை போகிவிட்டது, நீதிபதிகளும் விலை போகிவிட்டார்கள். நாம் நம்மை தற்காத்து கொண்டு நம்முடைய அந்த சொத்துக்களை, பள்ளிகளை, மதரசாக்களை, தர்காக்களை பாதுகாக்கக்கூடிய தார்மீக கடமையிலே இருக்கின்றோம். நடந்து முடிந்த திருப்பரங்குன்றத்தினுடைய பிரச்சனை மீண்டும் வீரியமடைந்ததா இல்லையா? தீபத்தை அங்குதான் நாங்கள் மேலே ஏற்றுவோம் என்று சொன்னார்களா இல்லையா? அதனுடைய பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கிறதா இல்லையா? அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த
உயர்ந்த சாமியார், அந்த கோயிலுடைய கோயிலில் பணிபுரியக்கூடிய அந்த சாமியார் சொல்றாரு, அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமானதுப்பா, அதை விட்டுருங்க, நம்ம கோயில் தான் இருக்க போற வழியில அங்க வந்து நீங்க தீபத்தை ஏத்துங்க, எல்லாம் பண்ணுங்க, எல்லா வணக்க வழிபாடுகளும் பண்ணுங்க, மேல போய் அந்த தர்கால இருக்கக்கூடிய அந்த இடம் தான் உங்களுக்கு வேணும், ஏன் அங்க போய் நீங்க ஏத்துறீங்க, பிரச்சனைகளையே பெருசுபடுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். எத்தனை ஆண்டு காலமாக சகோதரத்துவத்தோடு எல்லா நபர்களும் வந்தார்கள், சென்றார்கள், அவரவர்களுடைய வணக்க வழிபாடுகளை புரிந்தார்கள், சென்றார்கள், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் நீங்கள் கிளப்பிக் கொண்டே இருக்கின்றீர்கள் என்று அந்த கோயிலில் பணிபுரியக்கூடிய அந்த சாமியாரே சொல்லக்கூடிய அந்த தகவலை நாம் பார்க்கின்றோம். காரணம், பள்ளிகளை இல்லாமல் ஆக்க வேண்டும், மதரசாக்களை இல்லாமல் ஆக்க வேண்டும், வக்ஃபு சொத்துக்களை சூறையாட வேண்டும், ஒன்றும் இல்லாமல் அனாதைகளாக இந்தியாவிலே வாழக்கூடிய இந்த முஸ்லிம்களை நடுத்தருவிலே நிற்க வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல சூழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நம்மளுடைய மார்க்கமும் இது போன்ற அவல நிலைகளிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் 2 விஷயத்திலே நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லுவார்கள். என்ன தெரியுமா? தீர்ப்பு எழுதக்கூடிய அந்த இடத்திலே நீ வந்து உட்கார வேண்டும் என்கிறது மார்க்கம். என்ன, நீதிபதியாக நீங்கள் உருவாகுங்கள் என்கிறது மார்க்கம். தீர்ப்பு எழுதக்கூடிய அந்த பேனாவை பிடிக்கக்கூடிய அந்த இடத்திலே வந்து அமரு. நீதிபதிகளை இயக்கக்கூடிய அந்த 2வது விஷயம், நீதிபதிகளை இயக்கக்கூடிய அந்த உயர்ந்த அந்த அதிகார நாற்காலிகளிலே நீ வந்து அமரு என்று எண்ணுகிறது நம்முடைய மார்க்கம். 2 விஷயம்தான். இந்த 2லேயும் நாம் கவனம் எடுக்காமல் ஏனோ தானோ என்று விட்டோம் என்றால் நாம் ஒரு 50 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் வாழுவோம். நாம் மரணித்ததற்கு பிறகு நம்முடைய குஞ்சுகள், பேரப்பிள்ளைகள், சந்ததியினர்கள் நடுத்தருவிலே நிற்பார்கள், நாம் கபருக்குள்ளே தூங்கிக் கொண்டிருப்போம். அந்த நிலைக்கு யாரையுமே கொண்டு வரக்கூடாது என்கிறது நம் மார்க்கம். அப்ப தீர்ப்பெழுதக்கூடிய அந்த நீதிபதிகளுடைய இடத்திலேயும் அந்த நீதிபதிகளை இயக்கக்கூடிய அந்த அதிகார பவரிலேயும் வரக்கூடிய வந்து உட்காரக்கூடிய அந்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நம் மார்க்கம் அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டாலும் கூட, அந்த இடத்திலே கோயில் கட்டப்பட்டிருந்தாலும் கூட அபகரிப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்டதான் என்பது உலகமே அறிந்த விஷயம். தீர்ப்பும் அதுதான் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு அந்த இடத்தை மீட்டி கொடுப்பான். மீண்டும் அதிலே பள்ளிகள் உருவாகும் என்ற அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு நாம் இருப்போம். அல்லாஹ் அதற்குண்டான முயற்சிகளையும் அதனுடைய வேலைகளையும் அல்லாஹ் மிகச்சரியாக செய்து கொடுப்பான். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி.